அந்த படம் நல்ல படம் தானே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக இன்னொரு தடவை பண்ணணுமா? என்னைக்கும் குறையாத மவுசு. ராகுல் நீ பாடணும் இந்த பாட்டை சரியா? குளிக்காதவருக்கு குளிக்காதவருக்கு குளிப்பவருக்கு ஹவுஸ், குளிக்காதவருக்கு ஹாஸ்டலா அப்படின்னு நான் கேட்பேன். போடியா எடிட்டர் தயவு செய்து போடு எடிட்டர். இந்த நாட்டாம குடும்பம்னு ஒண்ணு டேட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அது பாத்தியா ராகுல்? நாட்டாம டீச்சர் அந்த நாட்டாம டீச்சர் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சரி, இதெல்லாம் அடுத்து பேசுவோம். சரி, ஓகே. பேச என்ன கூப்பிட்டீங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் திங்க் ஐ டு தானே. சரி, டைம் வேஸ்ட் பண்றோம். நம்ம வழக்கமா ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். நான், லாகுல், மட்டு, முதலாளி எல்லாரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் கோச் வந்து ஃபாரினரா தான் இருப்பாரு அப்படின்னு இன்றைய ஐபிஎல் ஸ்பெஷல்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ட்விட்டர் ஃபுல்லாவுமே காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாம ஹைப்போதெட்டிக்கல் தான், இவர் தான் கோச் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் உண்டு. ஏற்கனவே ஒன்னு மட்டும் சொன்னோம், சிஎஸ்கே செட்டப்ல இருந்தவங்க அவங்க ஜென்ரலா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பாத்தீங்க, ஆல்வி மார்க்கல் செட்டப்ல இருந்தவர், நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ ஃபிளெமிங் போனாரு அப்படின்னா அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு ஆன் மார்கன் வருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு ரிக்கி பாண்டிங் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்காம இந்த செட்டப்ல இவங்களோட இருந்தவங்க தான் வருவாங்க அப்படின்றது எல்லாரும் கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில பார்த்தா ஃப்ரண்ட் ரன்னர் என்னை பொறுத்த வரைக்கும் மைக் ஹசி, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மைக்கேல் ஹசி அப்படின்னு நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம். அதனால அது ஒரு ஸ்ட்ராங் சாய்ஸ். இப்பவும் வந்து மைக் ஹசி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரன்னர் டு டேக் ஓவர் அஸ் த கோச் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். டன். பட் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? அவங்க ஃபாரின் கோச்சுன்றனால இவங்க ஃபாரின் கோச் தான் போடுவாங்கன்னு இல்லை. ஸ்ரீதரன் ஸ்ரீராமும் ஸ்ட்ராங் ஆப்ஷன் தான். இப்போதைக்கு என்னுடைய 1-2 இவங்க தான். 1 ஹாசி, 2 ஸ்ரீதரன் ஸ்ரீராம். பட் 3, 4, 5 யாரெல்லாம் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ராகுல் சொல்ல வருவாரு. அது யார் யாரு அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபிளின்ட் ஆஃப்ல இருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிங்க. ஆல்வி மார்க்கல் அங்க போட்டாங்கல்ல, ஏன் இங்கேயும் போடக்கூடாதா? நாங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே கோச் ஆகக்கூடாதா? ராகுல் சொல்லுங்க. எண்ணம் போல்தான் வாழ்க்கை, ஆல்வி போல்தான் மார்க்கல். ஆல்வி மார்க்கல் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல இன்டென்ஸ் சிஎஸ்கேக்கு. பட் அவங்க லாஸ்ட் டைம் இந்த டெம்ப்ளேட் வந்து 3த்துக்கும் ஃபிளெமிங் தானே கோச்சா இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அது என்னன்னா, இட்ஸ் நாட் அ டெம்ப்ளேட். மற்ற டீம்ல வந்து 2-3 தடவை மாத்தியும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா டெம்ப்ளேட். அவர் ரொம்ப நாளா இருந்துட்டாரு, அது இதுவா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேலாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியும் நமக்கு. ஏன்னா இதுல ப்ரீவியஸ் இதை வச்சு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர் தவிர மற்ற எல்லாமே இவர் தான் இருந்தாரு. என்ன ஒரு பெரிய சேஞ்சு. பட் ஆனா நானும் வந்து விஜய் சொன்ன மாதிரி சம்மன் செட்டப்ன்றதோட தோனியோட ரொம்ப நாளா இருந்தவங்க, கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ரிலேஷன் இருக்கவங்க, அப்படி பார்த்தனா ஆல்பி ஆல்சோ மேஜர் இதுதான். அதுலதான் ஃபிளின்ட் ஆஃப் நிறைய பேர் சொல்றாங்க அவர் இங்கிலாந்து லைன்ஸ்லாம் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதனால சும்மா சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹேப்பன். ஏன்னா வந்து சும்மா அதான் லாகோல், மாணிக் பாஷா, பின்னாடி நிக்கிற ஜனகராஜ் சிங்கு, அந்த தளபதி தினேஷ், இதுல யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க கோச்சா. அது வந்து பிராவோ, அசி, பிரண்டன் மெக்கலமா கூட இருக்கலாம். அது யாரு அப்படிங்கறதான் பாக்கணும். பிராவோ வந்து நல்ல ஆப்ஷன். பட் டூ சூன் திஸ் இயர் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவர் ஏற்கனவே அங்க துரந்தரன்றாங்க. கேமாங் பதானி வருவாரா? மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து செகண்டரி ஆப்ஷன் கொடுக்கறதா இருந்தா அவுட் சைட் நேஷன் கொடுக்கறது இருக்கணும். அது ஆனா ஆல்பி மார்க்கல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால டவுட் தான். ஒருத்தவங்க ஹெட் கோச் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹெட் கோச்சா கேக்குற கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போதைக்கு கஷ்டம் தான். அதே மாதிரிதான் நிறைய பேர் அபினவ் முக்குந்துன்னு சொன்னாங்க. அதுவுமே அன்னைக்கு நானும் மட்டும் பேசிட்டு இருந்தோம். முக்குந்துக்கு ஏதாவது ஒரு ஹெட் கோச்சிங்கிறது ரூல்ட் அவுட். ஐ திங்க் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ்ல இன்னும் நீங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல். அதனாலதான் நான் ஸ்ரீராமுமே வெரி ஸ்கெப்டிக்கல்.
ஹை ப்ரொஃபைல் ஒரு பிளேயர் ஒரு சொன்னாலே ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும். இப்போ மைக்கேல் அசின் சொல்றீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் அஸ் அ பேட்டர், ரெஸ்பெக்டட் அஸ் அ டெக்னிக் கேம். அவர் வந்து மிஸ்டர் கிரிக்கெட்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. தமிழ் படத்துல அவரை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதனால மைக்கேல் அசினா எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. பட் அபினவ் முகுந்த் அப்படிங்கிறப்ப ஐ ரெஸ்பெக்ட் தட். எல்லாரும் பீப்புள் திங்க் அண்ட் ரேட் ஹிம். ஐ ஃபுல்லி என்டார்ஸ் தட். அவர் வந்து இஸ் அ வெரி ஷார்ப் மைண்ட் ஆஃப் த கேம், ரீட்ஸ் த கேம் வெல், எல்லாமே ஓகே. பட் ஃப்ரான்ச்சைஸ் ரெக்வயர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கனால அவர் சம் ரோல் ஹி மே பட் நாட் ஹெட் கோச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ மீன் ஃபியூச்சர்ல ஆகலாம், பட் மேபி ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்கவுட்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அவரு ஒரு கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுலையுமே இல்ல அப்படின்றவரை உடனே எடுத்து போடுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அது அபினவ் முகுந்த பொறுத்த வரைக்கும் டவுட் தான். பட் நீங்க இயன் மார்கன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக சொன்ன எக்ஸாம்பிள். ஒரு பாண்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் நீங்க சொல்லலாம். பாண்டிங்லாம் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மெக்கலமே வந்து நீங்க இப்ப சொன்னாலும் இப்ப அவர் இப்போ இங்கிலாந்து ஒயிட் பால் டீமோட இருக்காரு. அவங்க ரெடியா வேணா கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க கிளாஸ்ல டெஸ்ட் டீமுக்கு மட்டும் தான் they said they'll give the leeway to participate in the IPL. ஒயிட் பால் சும்மா மெக்கலம் ஏன் சொன்னாங்கன்னா ஃபிளெமிங் அவரு இது பண்ணி அவர் ஆக்கிட்டாரு இதுக்கு. ஸோ அவர் வந்து இங்க வந்து நான் விட்டு போன இதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னு சும்மா சொல்லி விட்டாங்க. வேற ஆப்ஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஷன் பாயிண்ட்ஸுக்கு ஃபாஃப் ஒரு ஆப்ஷன் டிஸ்கஷன் பாயிண்ட் வரணும் அப்படின்னா என்ன அவர் இப்படி தப்பே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஏசி இல்ல, அதனால ரிட்டையர்மெண்ட் ஆகல. ஃபிளமிங் எப்படி பேட் ஒப்பீனியன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்னைக்கே நம்ம ஃபாஃபை பத்தியும் சொன்னோம். ஃபாஃப் ரொம்ப டிசப்பாயிண்டட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இந்த பாயிண்ட்ல ரூல் அவுட் பண்ணலாம். வாட்சன், ஷேன் வாட்சன் ஒரு ஆப்ஷன், ஜென்யூன் ஆப்ஷன். ஷேன் வாட்சன் நல்ல சான்ஸ் தான். ஆனா ஷேன் வாட்சன் இதுக்கே வரலையே. இந்த போன வருஷம் நடந்த அந்த விழா கொண்டாட்டத்துக்கு அவர் வரலையே. அது கேட்க இன்னொரு டீம்ல வந்து டெடிகேட்டடா இருந்தார் பிரதர். அப்பதான் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண உடனே பிராவோ மாதிரி வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. ஆனா ஜாயின் பண்ண உடனே லிங்க் போடலையா? அந்த மாதிரி போட்டு வர வேண்டியதானே. சரி, ராகுல் டிராவிட் அதாவது என்கேஜ்மெண்ட்ஸோட லாங் அவர் அசோசியேட்டட் ஆகல. அதனாலதான் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அவர் வந்து முன்னாடி எல்லாம் வந்து டிஎன்சிஏ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுவாரு. அவரு இந்தியன் டீமுக்கு வர்றதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வந்து இங்க பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு எப்பவுமே அவர் இந்தியா விமென்ஸ் டீமுக்கு ஆடினவர். முன்னாடி இருந்து டிராவிட் 90s இருந்து அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அவர் மிஸ்டர் சீனிவாசனுக்கும் டிராவிடுக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்து வரனால அவர் அப்படி நினைக்கிறாங்க. பட் தோனி டிராவிட் ரெண்டு பேரும் ஐ டோன்ட் see them coexisting in one franchise at one point of time. ஏன் அம்புஜா சிமெண்ட்டும் இந்தியா சிமெண்ட்டும் ஒன்றா இருக்க முடியாது. சிமெண்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, ரெண்டும் வேற வேற. அது ஆனா கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ். இவரோட ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும், அவர் ஐடியாலஜி இருக்கும். இவர் வந்து எப்படி இது அப்ரோச் பண்றாரு, அவரோட அப்ரோச் வேற வேற இருக்கும். கண்டிப்பா செட் ஆகாது. அதனாலதான் அவங்களே ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து அவங்கள ஆஃபர் பண்றோம், வேற போஸ்ட் ஆஃபர் பண்றோம்னு டீசென்ட் ஆஃபர் பண்ணாங்க. வெளில நான் பரவாயில்ல கிளம்பிட்டு வந்துட்டாரு. அதுதான். ஸோ அதனால அதுவும் வாய்ப்பு கம்மி. ஜார்ஜ் பெய்லி ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் பாயிண்ட் தான். வருவாருன்னு நான் சொல்லல. இங்க இருந்து பஞ்சாபுக்கு போய் பஞ்சாப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. பஞ்சாபை ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் இதான்பா ஃபைனல்ல இந்த ஜெயின்ல மேல ஏறி போய் இதான் நம்ம பேம்ப்ல பார்த்த இடம் பார்த்தாச்சுல போலாம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாபை மேல கூட்டிட்டு போய் இதான் ஐபிஎல் ஃபைனல் அப்படின்னு காமிச்சது அந்த ஜார்ஜ் பெய்லி. ஆனா சிஎஸ்கேல இருந்து போனவர் தான் அவரு. அவருக்கும் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னு மட்டும் ஒரு ஆசிஸ் நேரம் வந்தாருன்னா உடனே அந்த டீம்ல இருக்காருல்ல, அது ஆக்டிவா அவங்க அவர் இருக்கும்போது எதுக்கு வரணும்? நிறைய பிளேயர்ஸ் போயிட்டாங்க, டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அவர் அந்த சோலங்கியும் அவரும் ரொம்ப தேர் ஹேவிங் a very good bond அப்படிங்கிறப்ப I don't see him coming. நீங்க வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் யாரையும் கன்சிடர் பண்ணலையே. முரளிதரனும் சன்ரைசர்ஸ் I don't see him going beyond சன்ரைசர்ஸ். வேற யார் ஒருத்தர் இருக்காரு. யாரு? மைக் ஹெசன். மைக் ஹெசன் அதே மாதிரி தான் தியரிட்டிக்கல் பர்சன். அவர் ஆர்சிபி விட்டு போனதுதான் ஆர்சிபி நடந்த நல்ல விஷயம். விட்டு போன இது சில இவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு இது இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல போயில்லையே. யூடியூப் கூட தான் நான் போட்டுட்டு இருக்கேன். லாகூர் அவரு யூடியூப் போர்ட்ல வரைஞ்சு இங்க பாரு, அவரும் யூடியூப்ல போடுறாரு, நம்மளும் யூடியூப்ல போடுறாரு. அவர் போர்ட்ல போடுறாரு, நம்ம போடல. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். சரி, ரவி சாஸ்திரி. சாஸ்திரிலாம் வரமாட்டார். இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். பிரான்சைஸ்க்குலாம் வரமாட்டார் அவர்.
சாஸ்திரி வந்து அவருக்கு வந்து சென்னை கிரௌடோட பார்ட்டி பண்ண கஷ்டமா இருக்கும். இல்ல அவர் ஒரு ஊர்ல பார்ட்டி பண்றது கஷ்டமா இருக்கும். எல்லா எப்படி ஊரும் இருந்தாலும் கமெண்ட்ரி ஹோம் பண்ணிட்டு மேட்ச் அவே மேட்ச்னு இருக்கும்ல. பட் தென் நீங்க திங்க் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் நிறைய. ஃபிளிண்ட் ஆஃப் சொன்னோம், ஈவன் இந்த கொஞ்ச நாள் விளையாண்டுருக்காங்க இந்த யாரு டோன்ட் ஈவன் சீதம், இது ஜேக்கப் ஓரம் கெம்ப், இதெல்லாம் வந்து சும்மா நம்ம விளையாண்ட பிளேயர்னு சொல்லலாமே தவிர இது கிடையாது. பட் பிராவோ, வாட்சன், மைக் ஹஸ்ஸி, பென் ஸ்டோக்ஸ் பென்சோஸ் விளையாடுவார் பிளேயரா? மெக்கல்லம் எல்எஸ்சிக்கு ஓகே, பிராவோ, வாட்சன், மெக்கல்லம், மைக் ஹஸ்ஸி, இந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் அப்ப ஃபாரின் கோச்னா இருக்கணும். இந்தியனையும் சேர்த்தா நான் ஸ்ரீதரன் ஸ்ரீராமையும் சேர்த்து 5 பேர் அப்படின்னு சொல்லுவேன். 2 பேர் இதுல அப்படின்னு கேட்டா இந்த முதல்ல நான் சொன்ன 2 பேர் தான், ஸ்ரீதரன் ஸ்ரீராமன் அண்ட் மைக்கேல் ஹஸ்ஸி தான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த 5 பேரை பத்தி? பிராவோ, வாட்சன், மெக்கல்லம், மைக் ஹஸ்ஸி, ஸ்ரீராம். மைக்கசி பிராவோ. மெக்கல்லம், ஹசி, இல்ல பிராவோ. ஹஸ்ஸிக்கு வந்து எனக்கு ஒரு இது இருக்கு. அந்த பேட்டிங் வந்து போன 2-3 வருஷமா வந்து அவர் தான் பேட்டிங் கோச்சா இருந்தாரு. எனக்கு ஒன்றும் பெருசா இது ஆன மாதிரி தெரியல. பிரவிஸ் இன்னும் ஷார்ட் பால் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணிருக்கேன், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்கா, ஒன்றும் பெருசா இம்ப்ரூவ் ஆகல. அப்படின்றப்ப இஸ் இட் ஒர்த் அவர் ரெஸ்பெக்ட் ஃபார் கிரிக்கெட் நாலேஜ் அண்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு, பட் அவர் கோச்சா அவர் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அது பேட்டிங் கோச்சா ஒருத்தரை கரெக்ட் பண்ணல அப்படின்றக்கா அவர் வேற எதுவுமே நீங்க பண்ணலையா? சென்னை டீம் கொண்டு வாங்க, அப்ப போல கொண்டு வாங்க, அப்ப சொல்லுங்க. கார்த்திக் சர்மா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு, சமீர் ரிஸ்வியை கண்டுபிடிச்சு டெல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்களே இந்த மாதிரிலாம். ஏன்னா ஒரு அந்த 2 மாசத்துல இருக்கிற பிராக்டிஸ் செஷன்ல வச்சு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன். எதுவும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து லைக் ஷார்ட் பால் இது வந்து அவங்க டெக்னிக்கு இதுதான், அதை வந்து ரெக்டிஃபை பண்றது சொல்லலாம் நம்ம, அது நாட் பாசிபிள் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு, அது வந்து பேட்டிங் கோச்சோட இன்புட்ஸ் இல்லாம இருக்குமா? பிரவிஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் ஓவரால் நீங்க சென்னை பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போன 2 சீசன் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. ஓவர் 10க்கு ஒரு ரிடம்ஷன் கிடைச்சிருக்கு. இல்ல இந்த சீசன் பேட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லையே பெருசா. இந்த சீசன் ருத்ராஜ் தவிர மத்தவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. 200 அடிப்போமான்னு இருந்தோம்ல, ஞாபகம் இல்லையா? போன சீசன் வெற்றி. இந்த சீசன் ஃபுல்லா கரெக்ட். இப்ப அடுத்த 3 சீசன்ல எத்தனை அவ்வளவு நல்லா அடிச்சுமே எல்லாமே. அந்த சீசன் தான் இந்த மும்மூர்த்திகள் ட்ரையோ அவங்களை எப்படி ஹஸ்ஸி தேத்த முடியும் சொல்லுங்க? அந்த சீசன் அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து அவரு போட்டு போயிருக்கணும் போங்க அப்படின்னு. சங்கர்ஜி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் இந்த வாட்டி தான் ரன் அடிச்சிட்டாங்களே எல்லா மேட்சும். கெய்க்வாட் தவிர எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரன் அடிச்சிட்டாங்களே. இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஹஸ்ஸி ஐ திங்க் வில் டூ அ குட் ஜாப். அந்த லெஜெண்டரி மைக் ஹஸ்ஸின்னு தான் நினைக்கிறேன். லாக்கூல் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ஹசி இஸ் ஓகே ஆப்ஷன் தான் தோணுது. பட் எனக்கு நான் இன்டர்நெட்ல படிச்சது மாதிரி மெக்கலம் தான் பெட்டர் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இன்டர்நெட்ல பட்டு பெட்டர் ஆப்ஷன்னா ஆக்சுவலா நீ சொல்றது வந்து ஓகே, ஒரு அக்ரெசிவா இருப்பாரு அதெல்லாம் ஓகே. பட் தோனியோட இது போடுறது ஐ திங்க் ப்ரிஃபர் பண்றது ஹஸ்ஸியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி இந்த டைலாக் வந்து ஹஸ்ஸி தான் சரி இருக்கும். தீபக் சாகர் ஒரு பேட்டி கொடுத்தாரு நேத்திக்கு, பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது இப்போ 2018 ஐபிஎல் முன்னாடி வாங்கிட்டு டீம் மீட்டிங்ல ஃபிளமிங் ஏதோ சொன்னாராம். தீபக் சாகருக்கு ஏதோ யுவர் ஸ்லோ ஏதோ சொல்லிட்டு யூல் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் ஃபியூ கேம்ஸ் அப்படின்னு சொன்னாராம். உடனே தோனி இன்டரப்ட் பண்ணிட்டு தீபக் சாகர் வில் பிளே ஆல் 14 கேம்ஸ் அப்படின்னு அங்கேயே முடிச்சிட்டாராம். அதை பத்தி பேசவே விடலையாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐ பிளேட் தோனி வந்து அங்கேயே அதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே முடிக்க விடல ஃபிளமிங்க. நான் 14 மேட்ச் விளையாடுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபுல்லா நான் 14 மேட்ச் விளையாண்டேன், 17 விக்கெட்டோ 18 விக்கெட்டோ எடுத்தாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, அவ்வளவுதான் தோனி அப்படின்னு சொல்லி தீபக் சாகர் நேத்தோ முந்தானேத்தோ ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தீபக் சாகர் ஒரு சீசன் கூட ஃபுல்லா விளையாடல. அதே மாதிரி அவர் கேட்டாராம் மேனேஜ்மெண்ட் கிட்டையும், சிஇஓ அந்த மாதிரி தீபக் சாகர். அவங்க சொன்னாங்களா, தோனி லிஸ்ட்ல எழுதின மொதல் பேரே உன் பேர் தான், அந்த 10-14 கொடுத்து வாங்கினாங்கல்ல, 14 மொதல் பேரே சாகர் பேர் தானா. சோ அந்த மாதிரி அவர் ஒரு அப்ப எல்லாரும் தலையில அடிச்சுக்கிட்டாங்களா 14 கொடுத்து தீபக் சாகர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசன்ல. பட் ஹி ஹாஸ் ரீசன்ஸ். தப்போ ரைட்டோ தோனி முடிவு பண்ணிட்டாருன்னா அது பண்ணதான். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சா அவரே கேட்க மாட்டாரு. அதனால அதுக்கு சரியான ஒரு ஆள் தான் கோச்சா வரணும். அதுக்கு தெரியாத தான் இருந்தாரு.
ஆனா யாராவது ஒருத்தர் பலி கொடுத்தானம்ல, அதுல பலி இவர் தான். ம் அவர் வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா, இந்த இங்கிலாந்தோட இந்த பிரசன்டேஷனுக்கு வந்து ருத்துராஜோட T20 இன்னிங்ஸ், IPL அந்த இன்னிங்ஸ் எல்லாம் சாம்பிள் அனுப்பிச்சாராம். உடனே நீங்க தான் எங்களோட ஹெட் கோச் அப்படின்னு இங்கிலாந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ம் என்ன இதுவோ சிஎஸ்கே குடும்பம் யாரு பச்சை குத்திட்டு வராங்களோ அவங்க தான் ஹெட் கோச் ஆக போறாங்களாம். சரி ஓகே பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இதான் டிஸ்கஷன் பாயிண்ட் இன்னைக்கு. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க. ஃபிளமிங் போயிட்டாரு. ஃபிளமிங் தான் ஃபிளமிங் போல் வாழ்க்கை, ஃபிளமிங் போல் தான் நம்ம வாழ்க்கை. ஹேடனை டிஸ்கஸ் பண்ணவே இல்லைண்ணா. சொல்லுங்க. ஹேடன் ஜோ ரூட்டை பத்தி எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா ட்வீட் போட்டாரு. இங்க என்ன இதை பத்தி சொல்லுங்க. அவரும் இதுல தானே இருந்தாரு, ஜிடில இருக்காருல்ல. ஜிடில இருக்காரு, அதை விட்டுட்டு வருவாரா? அது என்ன பேட்டிங் கோச் தானே, அதெல்லாம் ஈஸியா வந்துருவாரு. இவங்க கூப்பிடுவாங்களா? அசி வந்து இந்த கோச் ஆயிட்டாருன்னா பேட்டிங் கோச் இங்க வாங்க அப்படின்னாருன்னா சான்ஸ் இருக்கு. தோனி சொல்றதை செய்வாரா? அண்ட் டிஎன்பிஎல்லையும் இன்வால்வ்டா இருந்தார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. ஸோ க்ளோசர் டு ராகுல் அவர் இருட்டு கடையில போய் அல்வாலா சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஹேடன் டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் சீசன் அப்ப, திருநெல்வேலியில மேட்ச் அப்ப. தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் எத்தனை சீசன் இருக்கும்? ராக்கியோட கேஜிஎஃப் எப்பயுமே இருக்கும். தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ்னா தோனி தான். இல்ல அது குட்டா பேடா? குட்டு தான்டா. என்னடா இப்ப நீ ஹர்திக்னு ஒருத்தர் இங்க வர்றதுக்கு எது கன்சிடர் பண்றாரு? தோனின்னு ஒருத்தர் இருக்கிறனால தானே. ஒன்ஸ் வந்து கிளியரா ரிட்டையர்ட் அப்படின்னு ஆயிட்டா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் தான் பண்றேன் டீம் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா நான் தான் மென்டர் ஒரு இன்வால்வ்டா இருக்கேன் அப்படின்னா அது வேற. பட் இருந்துட்டு விளையாடுவாரா மாட்டாரா அந்த அந்த இது இல்ல இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி எதுவும் இது இருக்கு. கம்பீரிக்கே அவ்வளவு இருக்கும் போது தோனிக்கு இப்ப எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கலாம் பிரதர். தோனி தான் இது சிஎஸ்கே தான் தோனி என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அதான் சொல்றேனே. பட் அந்த லாஸ்ட் இயர் லைக் விளையாடுவாரா இல்லையான்றது வந்து கொஞ்சம் ரொம்ப இல்ல அதனாலயே ஒரு இது இதாகுது இல்ல, ஒரு டிவிஷன் வருது இல்ல, அது கேக்குறேன் நான். அதான் அது இப்ப இல்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஃபுல்லா எல்லாரும். அதான் இப்ப அதை பத்தி யாரும் பேசுறதே இல்ல. இப்ப எல்லாம் ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டாங்க. தோனி வந்து இதுதான் கோச்சிங் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது நம்ம பேசுவோம், அது தனியா பேசுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான் வியூவர்ஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபைனல். ராகுல் பிடிச்ச மாதிரி ஃபிளமிங் போல் வாழ்க்கை, ஃபிளமிங் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க. ஃபிளமிங்லாம் வாழக்கூடாதா? ஸோ அதனால இது கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ண 2 பேர் இதுதான். இந்த யாரா மெக்கல்லமும் ஹசியும் சொல்லியிருக்கோம். ஹசி ஸ்லைட்லி நோசிங் அஹெட், பட் ஸ்டில் ஐ வில் நாட் ரைட் ஆஃப் சம்படி லைக் ஸ்ரீராம். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க யாரு கோச்சா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. மாப்பிள்ள யாரா இருக்கும், அவங்க போடுற ட்ரெஸ் யாரா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. வேற ஏதாவது சொல்லுங்க பாய்ஸ். லெட் யூ கேன் க்ளோஸ். So we'll sign off for this. We'll be back with more Yarate Squad. Bye.